டீ. தேங்க்ஸ். நிஷாந்த், இது டீ பிரேக் தானே, கொஞ்சம் பேசலாமா? ஷோர். பை த வே, தேங்க்ஸ். நீ இல்லைனா லேப்டாப் கிடச்சிருக்காது, வேலை முடிஞ்சிருக்காது. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே, அதை விடு. அவரை கொஞ்சம் பாரு. நீ எரிஞ்சு விழுந்ததுலேருந்து அப்செட்டாகவே இருக்காரு. என்னதான் இருந்தாலும் நீ அவரை அப்படி கத்திரிக்கூடாது. அவர் நமக்காக வண்டி ஓட்டிட்டு வராரு. பாவம் மனுஷன். நீங்கள் காரில் சாப்பிட்றது பிடிக்காதுன்னு சொன்னனால அவர் லஞ்சை கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு நமக்காக வண்டி ஓட்டிட்டு வர்றார். ஹீ இஸ் லாயல் டு ஹிஸ் டியூட்டி. நீயும் தான். பட் அவரோட வேலையை அவர் கைண்ட்னஸோடு பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் அக்ரெசிவாக பார்க்குறீங்க. தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இன் அப்ரோச்சிங் யுவர் டியூட்டி. உங்கள் 2 பேருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? லைஃப்பில் எப்படியாவது ஒரு பெட்டர்மெண்ட்டை சேஸ் பண்ணுறது தான். ஸ்கூலில் ரேங்க் வாங்குற மாதிரி. தப்பு இல்லை. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளையும் அறியாமல் நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் ஹர்ட் பண்ணிடுறோம். சம்திங், இந்த உலகம் எதையோ பெட்டராக்க ட்ரை பண்ணுது. அதுக்காக தான் நம்ம எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். In terms of money and status, நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு ரேங்கிங் சிஸ்டம் இருக்குது. நம்மளை மோசமான மனநிலைமைக்கு கொண்டு போயிடுது. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இன்றைக்கி இந்த நிமிஷம் நான் எவ்வளோ அழகாக, எவ்வளோ பெட்டராக, அட்மோஸ்ட் கிளாரிட்டியோட நான் ஹேண்டில் பண்ணுவேன்றது தான் பார்ப்பேன். என்றைக்கோ இருக்க ஃப்யூச்சருக்காக இன்றைக்கி இருக்க ப்ரெசண்ட்டை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க கூடாது. ஏன்னா இன்னையோட ப்ரெசண்ட்டு தான் நம்மளோட ஃப்யூச்சரில் நமக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃப்யூச்சர் பெஸ்ட்டாக இருந்தாலும் அன்றைக்கி நம்ம நினச்சி பார்க்குற பாஸ்ட்டும் பெஸ்ட்டாக இருக்கணும் இல்லையா? லேப்டாப் போனால் பார்த்துக்கலாம். உனக்கு ஏதாவது ஆயிருந்தா, அவருக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணியிருப்போம்? லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட் நிஷாந்த். போய் அவர்கிட்ட பேசு. மேக்கிங் கம்ஃபர்ட். அண்ணா, டீ சாப்பிடுங்க. இல்லை பரவாயில்லண்ணா, இருக்கட்டும். உள்ளே உட்காந்து சாப்பிடுங்க. தேங்க்ஸ் தம்பி. தம்பி சாரிங்க தம்பி. பரவாயில்ல, விடுங்கண்ணா. நானும் தேவையில்லாமல் உங்கள் மேலே கோவப்பட்டேன். சாரிண்ணா. பரவாயில்ல தம்பி. அண்ணா, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுங்கள் தம்பி. எங்கள் ஆஃபீஸில் ஒரு கேப் டிரைவர் இருந்தார். 7 வருஷமாக அவரை நான் பார்க்குறேன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுவார். நான் உங்களோட ஒரு 7 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நான் தான் உங்கள் மேலே எரிஞ்சு விழுந்திருக்கேன். ஆனால் நீங்கள் எப்படின்னா கோபமே படாமல் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க? உங்களுக்கு எரிச்சலாக இல்லையா? நானும் உங்களை மாதிரி தான் தம்பி. கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் கோவமாக, அக்ரெசிவாக, யார்கிட்டையும் பேசாத ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தேன் தம்பி. எனக்கு ஒரு பையன் இருந்தான் தம்பி. கோவிடில் இறந்துட்டான். அவன் இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திட்டுறது, அவன்கிட்ட ஒரு அன்பாக 4 வார்த்தை கூட பேசினதில்ல. இன்றைக்கி அவன் கூட நான் பேசணும், அவன் கூட நான் இருக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்றேன். என்னால் இருக்க முடியாது. அப்போ விட்டது தம்பி. இருக்கிறது ஒரு வாழ்க்கை. எல்லாத்துக்கூடையும் எதுக்கு சண்டை போட்டு கோவப்பட்டு? அதனால் எல்லாத்தையும் அன்பாக இருந்துட்டு போவோமே. சாரிண்ணா. அதெல்லாம் விடுங்க தம்பி. நீங்கள் வாங்க, நம்ம கிளம்புவோம்.
சொல்லு ஜார்ஜ். இன்னும் 2 மணி நேரம் வந்துடுவோம். ஹே, கம்பெனி ப்ரொவைட் பண்ண கேப்டா, ஷேரிங்கில் வரோம். வந்து சொல்கிறேன். இட்ஸ் ஓகே. என்ன கௌரி, உங்கள் டீம் ரீச் ஆகிட்டாங்க போல. யா. அப்புறம் உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்கள் வேலை எப்படி? உங்களோட ஜேடி என்ன இந்த கான்ஃபரன்ஸில்? வர்றா, வேலை முடிஞ்சதோ? முடிஞ்சு. யா, இட்ஸ் டன். அப்புறம் உங்களை பற்றி சொல்லுங்கள். அட என்ன விடுங்க, உங்களை பற்றி சொல்லுங்க. என்னை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? கிரியேட்டிவ் ஹெட், ஆன்சஸ் ப்ரோக்ராம் கம்பெனி, எடிட்டர்னு சொல்லலாம். அதான் காரில் ஏர்லேருந்து தெரியுதே. நான் கேட்டது உங்களை பற்றி. நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஆள்லாம் இல்லைங்க. வேலை, அதை தவிர வேறு எதுவும் தெரியாது. சிம்பிளாக சொல்லணுன்னா ஒர்க், ஈட், ஸ்லீப், இதுதான் என் சைக்கிள். ஃபேமிலி தம்பி ஊரில் இருக்காங்களா? அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க தம்பி? என் கம்பெனி தான் சார் இப்போதைக்கு என் உலகம், என் ஃபேமிலி எல்லாம். எங்கள் அம்மா அப்பா 2004 சுனாமியில் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தேன். சாப்பாடுலேருந்து போடுற துணியிலேருந்து படித்த படிப்பு வரைக்கும் எல்லாமே டொனேஷன் தான். பெருசாக ஃபேமிலி உருவாக்கணும்லாம் யோசிச்சதில்லை. எனக்கு அந்த தேவையும் இல்லை. இப்போதைக்கு என்னை சுற்றி இருக்கிறதெல்லாம் என்னோடய நம்பிக்கையும் சில நம்பிக்கை இல்லாத மனிதர்களும் தான். சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க தம்பி. மேரேஜ்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா லைஃப்பில் ஒரு ஒர்க் கிடைக்கும். பண்ணலாம் சார். பண்ணுவார். என்ன கௌரி, கலாய்க்கிறீங்களா? எனி இன்ட்ரெஸ்டிங் லவ் ஸ்டோரி? ரொம்ப நோண்டாதீங்க கௌரி, என்கிட்ட அப்படிலாம் எந்த கதையும் இல்லை. என்னை பற்றி கேட்டிங்கன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ உங்கள் டர்ன், சொல்லுங்கள் கௌரி. ஓகே சொல்கிறேன். இப்போதைக்கு நான், என் அப்பா, அவ்வளோதான். என் ஃபேமிலியில் ஒருத்தர் இருந்தான், ஆனால் இப்போ இல்லை, டைவர்ஸ் ஆயிடுச்சு. நானும் உங்களை மாதிரி தான் ஒர்க்குன்னு இருக்க மாதிரி ஃபேமிலின்னு இருந்தேன். மேரேஜ்க்கு அப்புறம் என் ஃபுல் ப்ரையாரிட்டி அவனாக தான் இருந்தான். ஆனால் ஒரு மெடிக்கல் இஷ்யூ, என்னால் இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, நான் அதுக்கு மேலே என் பேஷனை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கெலாம் அமௌண்ட் வேணும்ல, அதுக்கு தான் இந்த ஒர்க்கெல்லாம். எனக்கு இதெல்லாம் தெரியாது தம்பி. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான். கஸ்டமரை பிக்கப் பண்ணோம், ட்ராப் பண்ணோம், டிராஃபிக்கு, சர்வீஸு, ஸ்பீட் லிமிட்டு, எஃப்சி, அவ்வளோதான். இப்படியே பொழப்பு ஓடிருச்சு. 21 வருஷமாக இப்படியே ஓடிருச்சு. அம்மா கௌரி, ஊர் வந்துருச்சு, வழி சொல்லுங்கள். சரிம்மா, மார்னிங் ரெடியாக இருங்க. மார்னிங் வந்துடுறேன். சாரை சேஃபாக விட்டுருங்க. அப்புறம் சுப்பிரமணி சார், சொல்லுங்கள் தம்பி. இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு பிரேக் எடுக்கலான்னு இருக்கேன். கண்டிப்பாக தாராளமாக எடுங்க தம்பி. இப்போல்லாம் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரிலாம் பிரேக் எடுக்கிறது ரொம்ப நல்லது தம்பி. அதான் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த முறை நான் கோயம்புத்தூர் வரலான்னு நினைக்கிறேன். ஓ, தாராளமாக வாங்க தம்பி. இப்போ ஊட்டி, கோத்தகிரி, ஆனைக்கட்டி, இந்த மாதிரி நிறைய பிளேஸ் இருக்குது. நானே உங்களை கூப்பிட்டு போகிறேன். என்ன சார், பிஸ்னஸ் பிடிக்கிறீங்களா? அப்படின்னு தான் வச்சுக்கோங்களேன். ஏன் உங்கள் வீட்டில் கூட மாட்டிங்களா? ஓ, தாராளமாக வாங்க. அப்புறம் சார், சொல்லுங்கள். நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுங்கள். இது வரைக்கும் நான் இதை யார்ட்டையும் கேட்டதும் இல்லை, சொன்னதும் இல்லை. நான் உங்களை அண்ணன்னு கூப்பிடலாமா? நான் எதுவும் தப்பாக கேட்டேனா? அண்ணன், இனிமேல் அப்படியே கூப்பிடுங்க தம்பி. சரிண்ணா, டைம் ஆச்சு, சீக்கிரம் வண்டியை விடுங்க. இதோ கிளம்பிடலாம்.